அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இங்கே வரைபடம் சார்ட்டை நம்ம பார்க்குறதே கிடையாது. சார்ட்டை பற்றி பார்க்குறக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம சார்ட்டே நம்ம பார்க்குறது கிடையாது. முக்கியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆப்ஷன் ப்ரீமியம் மட்டுமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வரைபடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் அல்ல. ஏன்னா இந்த ப்ரீமியத்துக்குள்ளே நம்மளுக்கு இருக்கிறது அனைத்துமே ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ப்ரீமியம் நம்ம நினைத்தது நடந்தால் மட்டுமே அதற்கு மதிப்பு இருக்கும். நடக்காவிட்டால் அதற்கு மதிப்பு இருக்காது. அது ஜீரோவாக மாறும். அப்போது இதோட கான்செப்ட் ஜீரோ கான்செப்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது இண்டெக்ஸ் வீக்லி அனலைசஸ். நிஃப்டி 18,000க்கு மேல் சென்றுள்ளது. இப்போது ரேலி ஆர் கன்சால்டேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பை பண்ணலாமா அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு மனதிற்குள் தோன்ற ஒன்றாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். இப்போ ஸ்பாட் மார்க்கெட் நம்மளுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா 18,065. அப்போது 18,000 காலில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரீமியம் 106 ரூபா இருக்கிறாங்க. அப்போது 18,000 காலுடைய அர்த்தம் 18,000க்கு மேல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான விஷயம். 18,000க்கு மேலே இருக்கணும். இப்போது நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ சந்தை 18,000க்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு கேட்டால் மேலே இருக்கிறதுனால இது ஐடிஎம் கால் அப்படிங்கிற பதில் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது எவ்வளவு மேலே இருக்குது அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டால் 65 புள்ளிகள் மேலே இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஏன் 65 புள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நிஃப்டியோட ஸ்பாட் நம்மளுக்கு 18,065 முடிவுற்றதன் அடிப்படையில். அப்போது 65 ரூபாய் மதிப்பு இருக்க வேண்டிய உண்மை விலை இங்கே 106ஆக இருக்கிறது. அப்போது 51 ரூபாய் அதிகமாக இருக்குது. இது டைம் வேல்யூ. இந்த டைம் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த 51 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் அடுத்தடுத்த என்ன ட்ரேடிங் டேஸ் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த 51 ரூபாய் அப்படியே ஜீரோவாக மாறிடும். இது கண்டிப்பாக 100% இந்த 51 ரூபாய் டைம் வேல்யூ ஜீரோவாக மாறிவிடும். அப்போ இந்த 65 ரூபாய் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போது சந்தை 18,000க்கு மேலே எங்கே இருக்கிறதோ அதனுடைய மதிப்பு இருக்கும். இப்போ மார்க்கெட் 18,100 அப்படின்னு இருந்தால் இது ஒரு 100 ரூபாய் இருக்கும். இதே மார்க்கெட் 18,250 இருக்கிறாங்க அப்படின்னா 250 ரூபாய் இருக்கும். அப்போது மார்க்கெட் 18,020 இருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு 20 ரூபாய் இருக்கும். 17,999 இருக்கிறாங்கன்னா ஜீரோவாக மாறிடும். அப்போது இது ஐடிஎம்மாக இருக்கக்கூடிய மதிப்பு மட்டும்தான் இருக்க போகுது. அந்த ஐடிஎம் உண்மை விலைக்கு மேலே இருக்கிற டைம் வேல்யூ ஜீரோவாக போகுது. அப்போது இந்த 51 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் பை பண்ணுனா அல்லது செல் பண்ணுனா அப்படிங்கிற இடத்துக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. அப்போ பை பண்ணுனா 51 ரூபாய் அதிகம் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்க. செல் பண்ணுறவங்களுக்கு இந்த 51 ரூபாய் தான் அவர்களுக்கு ஒரு கண். இந்த கண் எப்படி அப்படின்னா, செல்லருக்கு பார்த்தீங்கன்னா சிறுத்தை படத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான். ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்குள்ளே கார்த்தியும் சந்தனமும் உள்ளே போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கழுத்துலையும் இருக்கிற நகையோட மதிப்பு மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்போ அது போல் செல்லருக்கு தெரிகிறது இந்த டைம் வேல்யூ மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்போது இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அப்போது இது 18,000 கால் நம்மளுக்கு 106 ரூபாய் அப்படின்னா 18,106 அப்படிங்கிற இடத்திற்கு மேலே போகும்போது இது ஃப்யூச்சராக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எப்போ அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி எப்போ. அப்போது
எக்ஸ்பைரி வேறு இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஃப்ளக்சுவேஷன் ஏற்றமோ இறக்கமோ ரெண்டு இருக்கிறது வந்துட்டு டெம்பரவரி தான். அப்போ எப்போ வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு 3:30க்கு முடியும் போது தான் அது வந்துட்டு உறுதி செய்யப்படும். அப்போ அந்த இடத்துல இருக்கிறது முக்கியம். அப்போ நம்மளுடைய பயணம் எதனை நோக்கி இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு இவங்க என்ன இம்பேக்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இருக்க போகிறது. எப்படி பார்த்தாலும் அப்போ இது 51 ரூபாய் அப்படிங்கிறது 0 ஆகிடும். அப்போது இது 106 அப்படின்னா 18,106க்கு மேலே அபவ் போச்சுன்னா இது ஃபியூச்சராக மாறிவிடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னா 18,106க்கு மேலே போனால் ஃபியூச்சர் 1 ரூபாய் ஏறுச்சுன்னா உங்களுக்கு 1 ரூபாய் லாபம், 1 ரூபாய் ஃபியூச்சர் இறங்குச்சுன்னா உங்களுக்கு 1 ரூபாய் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 1 ரூபாயை லாட் சைஸோட கம்பேர் பண்ணுவீங்க. அப்போ லாட் சைஸ் 50னா 50 ரூபாய். அப்போ நிஃப்டி 1 ரூபாய் ஏறுச்சுன்னா உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும், 1 ரூபாய் இறங்குச்சுன்னா 50 ரூபா லாஸ் ஆகும். அப்போ அது போல் 18,106க்கு மேலே 18,000 கால் அது போல தான் ரியாக்ட் ஆக போகிறது. அதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த அளவுக்கு மேலே மார்க்கெட் 18,106க்கு மேலே போச்சுன்னா அவங்க ரியாக்ஷன் அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்கணும். அப்போ அது எப்போனா எக்ஸ்பைரி அப்போ. அப்போ அதற்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு பொருளோட விலை மதிப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது 18,000 கால் 106 ரூபாய் இருக்கிறாங்க, 18,050 கால் 76 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், இதற்குண்டான மதிப்பு இன்னும் 4 நாட்கள் 4 வர்த்தக நாட்கள் இருக்குது. 4 நாட்கள் நம்ம சொல்லும்போது திருப்பி அதற்கு எதிர்வினை ஆற்றுவாங்க. 4 வர்த்தக நாட்கள் இருக்குது. அப்போ 4 வர்த்தக நாட்களில் இதனுடைய மதிப்பு 76 தான் பண்ணுறாங்க. அப்போது இந்த அடிப்படையில் 18,050 + 76னா 18,126. அப்போ 18,126க்கு மேலே போனால் என்ன, கீழே இருந்தால் என்ன, 18,050க்கு கீழ் இருந்தால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம உள்ளடக்கமாக கொண்டு வர வேண்டும். அப்போ முதல் ஒவ்வொரு பிரீமியத்திற்கும் உண்டான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக்கோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 18,000 காலுடைய அடிப்படையில் 18,106 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா செல்லரோட பார்வையில் 18,106க்கு மேலே போனால் இவங்களுக்கு லாஸ் வர தொடங்கிடும். 18,050 காலின் அடிப்படையில் 18,126க்கு மேலே போனால் அவங்களுக்கு லாஸ் வர தொடங்கிடும். அதனால தான் இது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம். இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மதிப்பு கம்மியாக இருக்குது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ரேலி அப்படின்னா அந்த ரேலியை வந்து செலப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும். அந்த அளவுக்கு இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்குது. அப்போ இதனால் 80% சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கன்சால்டேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் பண்ணினதுக்கப்புறம் சந்தை வந்து ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அதை கொண்டாடும் விதத்தில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. 20% தான் கொண்டாட முடியும். 80% அந்த மாதிரி கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இங்கே குறைவாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்து லோயர் வேல்யூம் அப்படிங்கிறது தான் தென்படுகிறது. அப்போ பங்கேற்பாளர்கள், சந்தையில் பங்கேற்பாளர்கள் குறைவாக இருக்கும்போது அந்த பிரேக் அவுட்டை இது என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் கண்டிப்பாக 80% இல்லை, நோ. 20% என்ன வேணாலும் நடக்கலாம், அந்த அளவு தான். ஆனால் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டியாக சான்சஸ் தான் எப்பவுமே பார்க்கணும், குறைந்த விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ 80% நீங்கள் பை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகும்போது ரேஞ்ச் நம்மளுக்கு இந்த இடத்துல குறைவான ரேஞ்சு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனை புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் இங்கே 50 புள்ளிகள் பக்கம் இருக்குது. இது மே 4ஆம் தேதி முடிவுற கான்ட்ராக்ட் 18,000 கால் 17,900 புட், 18,000 புட், 17,900 கால், 18,100 கால் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா 17,900லிருந்து 18,100க்குள்ளே தான் இருக்க வாய்ப்புன்னு சொல்ல வராங்க. அப்போ 17,900 புட்டுன்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. அப்போ 17,880. 18,100 கால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 51 ரூபா. அப்போ 18,151. அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 70 ரூபா வர்றாங்க. அப்போ 17,830 இருந்து
18,170க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. சந்தையோட ரேஞ்ச் இதற்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு தென்படுகிறது. இதுவே மே 11ஆம் தேதியோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 18,000 கால், 17,900 புட், 18,200 கால், 17. அப்போ இவங்க ஒரு அவுட்டர் ஸ்ட்ராங்கல் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ 17,800லேருந்து 18,200க்குள்ளே இருக்க போகிறாங்க. அப்போ இதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ₹100 கிடைக்க போகுது. அப்போ 17,700லேருந்து 18,300க்குள்ளே தான் சந்தை இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது இதன் அடிப்படையில் தெரிகிறது. இதனுடைய நடுநிலை 18,000 வைத்து. அப்போ 18,000 அப்படிங்கிறது ஒரு பேஸ்டை வச்சு சந்தை இதற்குள்ளே தான் இருக்க அதிகமான வாய்ப்பாக அமையும். சந்தையோட குறுகிய எல்லை அப்படின்னா 17,989 டு 18,126, வைட் ரேஞ்ச் 17,913 டு 18,187. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,106, 18,126, 18,151. சப்போர்ட் லெவல் 18,013, 17,989, 17,960 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெருசாக ஒரு இம்பேக்டான இல்லை, நியர்பை டிஸ்கவுண்ட் கூட சொல்லலாம். இருந்தாலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. இதில் 43,000 கால் அண்ட் புட் ஒரு ஸ்ட்ராடல், 42,900 கால் அண்ட் புட் ஒரு ஸ்ட்ராடல், 48,100 புட் அண்ட் 43,100 கால் அப்படி கொடுத்துருக்காங்க. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா அதிகமான அபோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்படி அமைந்தாலும் 80% பெரிய கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு, 20% ஒரு ஃப்ளாட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இதனுடைய அறிகுறி அப்படித்தான். அடுத்த மே 11ஆம் தேதி கான்ட்ராக்ட் 43,000 கால் அண்ட் புட், 44,000 கால், 42,000 புட். அப்போ சந்தை 42,000லிருந்து 43,000, 44,000 இதற்குள்ளே தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதான் 42,000 புட், 44,000 கால் இதற்குள், இந்த எல்லையை கடந்து இருக்க வாய்ப்பில்லை. முடிந்தளவு சந்தை 43,000 மையமாக வைத்து தான் நடைபெற வாய்ப்பாக இருக்கும். இதனுடையிலையும் இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்குது. அதனால் கன்சால்டேஷன் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மார்க்கெட் ஒரு சைடுவேக்கு தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ரேலிக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். 42,997 டு 43,427, வைட் ரேஞ்ச் 42,770 டு 43,630. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,348, 43,427, 43,600. சப்போர்ட் லெவல் 43,119, 42,997, 42,872. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைபடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு 80% கேண்டில் நீங்கள் என்ன இன்டர்வல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை நாள் இருந்ததோட ஆவரேஜ் சைஸை விட குறைவாகத்தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிடத்தில் வந்துட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேண்டில் சைஸை பார்த்தீங்கன்னா இது 30 தான் இருக்க போகுது. அப்போ அந்த அளவுக்கு கம்மியாக இருக்க போகுது. 20% தான் வந்துட்டு நம்மளுக்கு பெரிய லாங் கேண்டில் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும். அப்போ 80% ஸ்மால் சைஸ் கேண்டில்ஸ் தான் அமையும். அப்போ இந்த ஸ்மால் சைஸ் கேண்டில்ஸ் அமையும் போது உங்களுடைய ப்ராஃபிட்டை, அதாவது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா அதை வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக மாற்றுங்கள். பெரிய பிக் ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போகிற கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடம் இங்கே இல்லை. இது 80% இது மாதிரி தான் நடக்கும். 20% பெரிய இம்பேக்ட் கொடுக்கலாம். ஆனால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் உங்கள் ட்ரேடிங்கை வந்துட்டு ஐடிஎம்ல மட்டும் பண்ணுங்கள். ஓடிஎம்மில் கொண்டு போய் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து அனைத்துமே ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, அனுபவம் வாய்ந்தவர்கள் எந்த இடத்துல வேணாலும் ஒரு குதித்து அவங்க ட்ரேட் பண்ணலாம். அது அவங்களோட இஷ்டம். ஆனால் புதியவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல. அப்போது தான் நீங்கள் வெற்றியை ஏற்படுத்த முடியும். அதனால் இந்த இடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை, பெரிய ஜாக்பாட் கிடைக்குமா அப்படின்னா இங்கே கொஞ்சம் குறைவு தான். அதனால் அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எங்களிடம் கணக்கு துவங்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், மோதிலால், ஷேர்கான், எஸ்பிரஷோ இந்த நிறுவனங்கள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரே வாட்ச் லிஸ்ட்டில் நம்மளுக்கு வந்துட்டு ஹை, ஓப்பன், லோ எல்லாமே தெரிந்து கொள்ள நீங்கள் வந்து ஜிபுல் நிறுவனத்தை நீங்கள் வந்து அக்கௌண்ட் துவங்கினீங்கன்னா அதை டெஸ்க்டாப் டெர்மினல் உங்களுக்கு கிடைக்கும். அதனை பயன்படுத்தி அனைத்து டீட்டெயில்ஸும் நீங்கள் எளிதாக பெற இயலும்.
அதற்குண்டான கணக்கு துவங்கக்கூடிய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதனை பயன்படுத்துங்கள். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.